ஹனி, லட்டு எப்படி இருந்தது? சூப்பரா இருக்கு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த லட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன், இரும்பு சத்து, புரதச்சத்து எல்லாமே இருக்குது. இதில் எல்லா விதமான விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால நம்ம டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைந்தது தான் இந்த லட்டு. ப்ரெக்னென்சியில் உள்ளவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா அவங்களுக்கு நான் ப்ரெக்னென்சியில் இருக்கேன். என்னால் டெய்லி பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனா ரொம்ப கஷ்டம். அதனால் இது மாதிரி லட்டாக செஞ்சு சாப்பிட்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? சாதாரணமாக வீட்டில் உள்ள பொருளே நம்ம எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு, கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன், உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், சுக்கு எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, சூரியகாந்தி விதை, பரங்கி பிஞ்சு விதை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை, நடக்கல்ல எடுத்திருக்கேன், அப்புறம் கொள்ளு எடுத்திருக்கேன், கம்பு எடுத்திருக்கேன். எனக்கு இது 2 தான் கிடச்சிச்சு. இது இல்லைன்னா குதிரைவாலி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், தேன் எடுத்திருக்கேன், பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். பேரிச்சம்பழத்தை இதில் காமிக்கல. அப்புறம் நமக்கு கொடுத்தாங்கல்ல கிட்டில், அந்த நெய் எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஏலக்காய் வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுதான், இதை வச்சு தான் நம்ம லட்டு செய்ய போகிறோம். உங்களுக்கு என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். எதுவுமே இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் இல்லை. நான் அடுப்பில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கேஸ்னால் சிம்மில் வச்சு செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வெறுமனை வறுப்போம்ல, அதாவது நெய் எண்ணெய் எதுவும் விடாமல் அதெல்லாம் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கிட்டேன். நல்லா கலர் மாறினோன்னே நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். பார்த்து வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வறுக்கிறப்பே அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே கொஞ்சம் எடுத்து சும்மா தானே உட்காந்துருக்கோம் அப்படின்றனால அப்படியே எடுத்து 4 எடுத்து வாயில் போட்டு மென்னுட்டே இருந்தேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டும். முன்னாடிலாம் இது மாதிரி வறுத்து தருவாங்க அம்மா. பைத்தப்பருப்பு, உளுந்து, அரிசி இதெல்லாம் வறுத்து தருவாங்க சாப்பிட்றதுக்கு. இப்போலாம் நம்ம பிள்ளைங்களுக்கே செஞ்சு கொடுக்கறதில்ல. அதெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அப்புறம் ஒரு பொருளாக நான் எடுத்து வணக்கிக்கிட்டேன். இப்போ நடக்கல்ல வணக்கிட்டுருக்கேன். நடக்கல்ல பார்த்து வணக்குங்க, ரொம்ப விட்டால் கருகிடும். அதனால் பொறுமையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து வறுத்துட்டேன். உளுந்து அப்படி தான் வறுக்கும் போதே வாசம் சூப்பராக இருந்தது. என்கிட்ட உடச்ச உளுந்து இருந்ததுனால நான் உடச்ச உளுந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் முழு உளுந்து இருந்தாலுமே முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது நார்மலாக வெடிக்கும், அரிசி வெடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக வெடிக்கிறப்பே நீங்கள் எடுத்துருங்க. ஏன்னா இது கலர் ரொம்ப கருகி போனால் கூட நமக்கு தெரியாது, ஏன்னா கருப்பாக இருக்கிறனால. அதனால் கொஞ்சம் நல்லா வெடிச்சிருச்சு. அதை அப்படியே எடுத்து மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதோட வெள்ளரி விதை இருக்கு இல்லையா, அதை நம்ம நெய்யில் இது பண்ணக்கூடாது. நார்மலாக இது ஈஸியான ப்ராசஸ் தான். இது போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே இது வெடித்து வந்துடும். அது வெடிக்கிற சத்தத்தை நீங்களே கேளுங்க, சீக்கிரமே வெடித்து வந்துடும். இந்த மாதிரி வெடித்தோடனே எடுத்த உடனே மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொள்ளு தான் வறுக்க போகிறேன். கொள்ளு வறுக்கிறப்பே நல்ல வாசம் வரும். இது துவையெல்லாம் அரைச்சி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது குண்டா உள்ளவங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிடும். அப்போ எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பு வணக்க போகிறோம். கம்புமே சீக்கிரம் வணங்கி வந்துடும். கம்போட பெனிஃபிட் நிறைய இருக்குது. நான் குளிர்ச்சி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கம்போட பெனிஃபிட் நிறைய இருக்குது. நான் தரேன் பாருங்கள்.
நார்மலாக கம்பு கூழ் செஞ்சு கொடுத்தா பசங்கள்லாம் குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இது மாதிரி செஞ்சு கொடுத்தேன். கம்பில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நம்ம கரெக்டாக வணக்கி முடித்தோன்னே மழை வந்துச்சுங்க. அதனால ஒரு ஆத்ம திருப்தி ஆயிடுச்சு. நல்ல வேளை அடுப்பில் செஞ்சோமா, அப்புறம் கரண்டும் வேறு போயிடுச்சு. சரி ஒரே இதுலேயே அம்மியிலே எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு அம்மியில் தான் அரைக்க போகிறேன். ஒன்று ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்றனால முதல்ல கொள்ளு போட்டு அரைச்சிக்கிட்டேன். ஆமாம், அம்மியில் அரைச்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஆனால் அரைக்க தான் ரொம்ப நேரம் ஆகும். மிக்ஸினா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடிச்சுப்போம். அம்மின்றனால ஒன்று ஒன்றா தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறதா இருந்தது. நல்ல வேளை நம்ம வணக்கி முடிக்கிற வரைக்கும் மழையே வரல. அதுக்கப்புறம் தான் மழை வந்துச்சு. மழையும் ரொம்ப நேரம் அடிக்கல. அப்படி மழை பேஞ்ச மழை கூட ரொம்ப நேரம் பேஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, லைட்டாக தூரிட்டு அப்படியே போயிடுச்சு. கொஞ்சம் கொரகொரப்பாக, ஏன்னா மிக்சியில் வந்து நீங்கள் எல்லாமே ஒன்றா தான் போடுவீங்க. எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அதோட சுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து அம்மியிலே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி போடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இதை அரைச்சி முடிக்கவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதை கட் பண்ண வேறு இன்னும் லேட் ஆகும்னு அம்மியிலேயே அதுவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு 90% கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் அம்மியில் அரைச்சப்போ இப்படி தான் இருந்தது பேரிச்சம்பழம். அரைக்கிறப்போ ஒன்றும் தெரில, வலிச்சு எடுக்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்புறம் என்ன, அதோட அந்த மாவோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் பேரிச்சம்பழத்தை போட்டு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை வாங்கி வச்சுருந்தது, நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்தால் கூட கருப்பட்டியை இது மாதிரி தூள் பண்ணி போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை, இப்போ நீங்கள் எவ்வளோ கிராம் நீங்கள் இந்த பொருள்லாம் சேர்த்துருக்கீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள், ஏன்னா பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம், தேனும் சேர்க்குறோம், அதனால் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேன் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். தேன் உங்களுக்கு பிடிக்குன்னா தேன் சேர்த்துக்கலாம். கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கோமா, அதனால் மூச்சு வாங்குது. சாரி, புரியாதவங்களுக்கு சாரி. தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் மிக்சியில் அடிக்கும் போதே ஓரளவு பதம் வந்துடும். ஏன்னா நீங்கள் பேரிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் அடிக்கிறீங்களா, அப்போயே உங்களுக்கு இந்த மாதிரி பதம் வந்துடும். நான் அம்மியில் அரைச்சனால எனக்கு அப்படி ட்ரையாகவே வந்துருச்சு. நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உதிர்ந்து வரக்கூடாது, இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்க வரணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப பிடிச்சிக்கோங்க. இல்லைனா அதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை இல்லைனா நெய் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இந்த உருண்டை வந்து அழுத்தமாக இருக்கும் அப்படின்னா அழுத்தமெல்லாம் இருக்காது, சாப்பிட சாஃப்டாக தான் இருக்கும். நான் என்ன உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம காலையில் ஒன்று சாப்பிட்டோன்னா போதும். குழந்தைங்களுக்கு இனிப்பு இருக்கிறனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கருப்பு கவுனி அரிசிலாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. கருப்பு கவுனி, கம்பு, கொள்ளு இதெல்லாம் சேர்த்துருக்கனால அதிக ப்ரோட்டீன். இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஸ்நாக்ஸாகவும் கொடுங்க. நான் கன்சீவாக இருக்கிறனால ஒரு பொருளாக என்னால் அதாவது பேரிச்சம்பழம் எனக்கு இனிப்பெல்லாம் அவ்வளோவா பிடிக்கல. இந்த பேரிச்சம்பழம்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம டெய்லி வந்து கூழ் வச்சே குடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா. இப்போ இனிமேல் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்கூல் கிளப்பிடுவது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றனால ஒரு நாள் கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டெய்லி ஒன்று கூட சாப்பிட்டுக்கலாம். இதில் நம்ம அந்த அரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, பருப்பு அதெல்லாம் மென்று சாப்பிட்றப்ப ஒரு டேஸ்ட் வருது, நல்லா இருக்குது. மென்று சாப்பிடும்போது அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா நைஸாக அரைச்சி இது பண்ணால் இந்த மாதிரி டேஸ்ட் வருமானது எனக்கு தெரியல. இப்படி கொரன்னு செய்கிறப்ப அந்த அரிசிலாம் வாயில் பட்டு நல்லா மென்று சாப்பிட்றோமா, அப்போ சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம முருங்கைக்கீரை லட்டு போட்டிருக்கோம். இப்போ முருங்கைக்கீரை கிடைக்காததுனால இப்போ ப்ரெக்னென்சியாக வேறு, இதில் வந்து முருங்கைக்கீரை அவசியம் நம்ம எடுத்துக்கணும். பார்ப்போம், முருங்கைக்கீரை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த லட்டு செஞ்சு வச்சுக்கலாம் ஒன்று டெய்லி சாப்பிட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,